பேதமற்ற ஆசீர்வாதம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:12-13. நிழல் தரும் மரம் தன்னை தேடி வருவோருக்கு நிழல் தருகிறது. யாரும் இருக்கும் இடம் தேடி சென்று நிழல் தருவது இல்லை. ஆனால் தன்னிடம் நிழல் தேடி வந்தவர்களை இனம் பிரித்து பார்ப்பது இல்லை. நிழல் நிறைந்த இடம் இருக்கிற வரையில் யார் வேண்டுமானாலும் வந்து இளைப்பாறிக் கொள்ளலாம். யூதர்கள் கடவுளின் ஆசீர்வாதம் தங்களுக்கே உரியது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். புறஜாதியார் கடவுளுக்கு அருவருப்பானவர்கள் என்பது யூதர்களின் மனநிலை. இன்று சானாதான தர்மத்தை தங்கள் சுயநலத்திற்கென்று எழுதிய மரபினர் அதன் அடிப்படையில் தாங்கள் மட்டும்தான் கடவுளின் மக்கள், கடவுளின் ஆசி எங்களுக்கு மட்டுமே, ஏனையோர் தங்களுக்கு அடிமை, தங்களுக்கு பணிவிடை செய்யவே ஜெனிபிக்கப்பட்டவர்கள், ஆலயத்தினுள் நுழைவது பாவம் என்று கூறுகின்ற கூட்டமும் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யூதர்களால் வெறுக்கப்பட்ட சமாரியா இன பெண்ணுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை இயேசு அருளினார். இறைவன் அனைத்து இன மக்கள் மீதும் தயாள பிரபுவாக இருக்க மனிதனோ இனம் பிரித்து தொழுகை செய்வது எந்த வகையில் நீதியாகும்? இனத்தின் அடிப்படையில் நாட்டில் கட்சிகள் உருவாகி இருப்பது காலத்தின் கோலம். சபைகளும் அவ்விதம் செயல்படுவது இறைவன் விரும்பாத காரியம் என்பது நிச்சயம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபை அளிக்கும் ஆண்டவரை மனப்பூர்வமாய் தொழுது அவரது ஆசீர்வாதத்தில் நாம் இந்த நாளிலே பெற்று அகமகிழ்வோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.